Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்ச் 28க்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். மார்னிங் நிஃப்டியை பொறுத்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியானது நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் காட்டுறதுனால மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கரெக்ஷன் கன்யூஷன் எதிர்பார்த்தோம். இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனே கொடுத்தாலும் அது நமக்கு சஸ்டைன் ஆக முடியாமல் நமக்கு இமீடியட்டாக புல் பேக் கொடுத்தோன்னா மினிமம் 61 78 வரைக்கும் நமக்கு புல் பேக் கொடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகலை, நமக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த புல் பேக்கை பொறுத்தளவு நம்ம இந்த மைனஸ் மீடியா ஹைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கு மெடிடேஷன் இருக்கும்போது இதுக்கு மார்க்கெட் ஜிக்ஜாக் வேரியேஷனுக்கு 78 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் 78 கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு மார்க்கெட் 78 கட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு ஃபர்தராக அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் மார்க்கெட்டானது நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணனால நமக்கு வரக்கூடிய செஷன் மோஸ்ட்லி நியூட்ரல்லேருந்து நமக்கு ஃபர்தராக அந்த ராலி கன்யூஷன் இருக்கிறது தான் அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இதுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸில் நம்ம 5 இயர் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஒரு 3 கொண்ட ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் கட் பண்ணால கரெக்ஷனை இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம். இதுக்கான லேபிளை பொறுத்தளவு இந்த 5 இயர் கொண்ட புல் பேக் ஆனது நமக்கு 0 to A இருக்கும். இந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு பியாக இருக்கும். இந்த புல் பேக் ஆனது நமக்கு சி லெக்காக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு சி லெக் தான் ப்ராக்ரஸிங் இருக்கா. அந்த சி லெக்கான சப்வே பார்க்கும்போது இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேவாக இருக்கும், இது நமக்கு செகண்ட் வேவாக இருக்கும். இன்றைக்கி நடந்த இந்த லாங் ராலியானது நமக்கு தேர்ட் லெக்காக இருக்கும். இந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு ஃபோர்த்தாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஃபோர்த்தாக ப்ராக்ரஸிங் இருக்கா. ஸோ நாளைய மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இந்த ஃபோர்த்தானது கன்வியூஷன் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஃபோர்த்து நமக்கு கன்சல்டேஷன் பேட்டர்னால ஒன்ஸ் நமக்கு அந்த கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு 5th மேலே போகலாம். அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 22,219 22,262 வரைக்கும் போகலாம். இன்கேஸ் மார்க்கெட் இங்கே நியூட்ரல் ஓப்பன் ஆகாமல் நமக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம 4th இங்கேயே இமீடியட்டாக கட் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம 5th தான் எதிர்பார்க்க போகிறோம். லெவல்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நமக்கு மினிமம் லெவலை பொறுத்தல 22,219 இருக்கும். மேக்ஸிமம் 22,262 வரைக்கும் போகலாம். ஒன்ஸ் மார்க்கெட் கன்சால்டேஷனோட அந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குற பட்சத்தில் நம்ம சீலகை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்காம இந்த ஜோன் ஓட்டி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறான்னா அது நமக்கு 5th எக்ஸ்டென்ஷன் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி இந்த லெவலை கட் பண்ணும்போது இன்னும் ஃபர்தராக நமக்கு புல் பேக் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான புல்லிஷ் வேரியேஷன். இது சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ப்ரீவியஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அது ஃபர்தராக நமக்கு 5th தான் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் 22,262 ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் சீலகை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்ஷன் எதிர்பாருங்க. இந்த இடத்துல கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி நடக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வேரியேஷனை பொறுத்து நம்ம ஃப்ளாட் வேரியேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளாட்டை பொறுத்தளவு நம்ம இந்த பியை இன்னும் கொஞ்சம் கன்டினியூ பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணிச்சுன்னா நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி 78 நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான மினிமம் டார்கெட்டே 78 தான். 78 கட் பண்ணிச்சுன்னா நம்ம ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம 61 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு எக்ஸாக்டாக 38 ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். நமக்கு வரக்கூடிய செஷன் கரெக்ஷன் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை 78 வரைக்கும் கொண்டு வாங்க. இது நமக்கு ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான மினிமம் டார்கெட் லெவல். 78 கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை பொறுத்தளவு நமக்கு சுங்கி எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு உங்களுடைய டார்கெட்டை 61 வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான வேரியேஷன். இதுக்கான சப்வேவை பொறுத்தவரை நமக்கு 5 இயர் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். இப்போதைக்கு நமக்கு 0 to 1 கம்ப்ளீட் ஆகிட்டா செகண்ட் நமக்கு புல் பேக் நடக்கலாம். நாளை மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு தேர்டாக இருக்கும். ஸோ தேர்டை பொறுத்தல நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அதான் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் 78 ரீச் பண்ணும். ஒன்ஸ் நமக்கு 78 ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா தேர்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th ஒரு மைனர் கன்சல்டேஷன் 4th முடியும் போது 5th ஆனது நமக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 61 வரைக்கும் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் எங்கேயும் கேப்லனே கொடுத்தாலும் சஸ்டைன் ஆக முடியாமல் இமீடியட்டாக உள்ளே போச்சுன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்காது. இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த மைனர் பாட்டுக்கு முன்னாடி நமக்கு கன்சல்டேஷன் தான் கொடுக்கும். அந்த கன்சல்டேஷனான நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா ட்ரெண்டு கன்வியூஷனான புல்லிஷ் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீயை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கான். ஸோ மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேப்னு கொடுத்து கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அதாவது 50 ஜோனை கட் பண்ணால் மட்டும் நம்ம கரெக்ஷன் எதிர்பார்த்ததும் இன்கேஸ் நமக்கு இமீடியட்டாக புல் பேக் கொடுக்குறான்னா அந்த ரேஞ்சானது நமக்கு கன்வியூஷன் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு அந்த ரேஞ்ச் தான் கன்வியூஷன் நடந்திருக்கான். இன்னும் ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கல. மார்க்கெட் நமக்கு ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாளை மார்க்கெட் கேப் கொடுத்துட்டு ரேஞ்சை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு இமிடியேட் ரேஷன் பொறுத்தளவு சப்ளை ஜோனான 47,072 இருக்கும்.
மார்க்கெட் இந்த லெவலில் ஷார்ப்பாக ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா ஃபர்தராக அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்துடும். அகெயின் அந்த ரேஞ்சானது கன்வியூஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த சப்ளை ஒட்டி சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு கட் பண்ணாலும் சரி, இல்லை இமீடியட்டாக கட் பண்ணாலும் சரி, நம்ம தாராளமாக ராலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு 61 47,270 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இதுதான் மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் மார்க்கெட் கேப் டவுன் கொடுக்குறான்ற பட்சத்தில் அகெயின் இந்த ரேஞ்சானது நமக்கு ஃபர்தராக தொடரும். கரெக்ஷன் நடக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பாட்டத்தை கட் பண்ணால் மட்டும் தான் கரெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தும் ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. மார்க்கெட் இன்னும் நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். நாளை மார்க்கெட் கேப் அப் கொடுத்ததுன்னா இங்கேயும் சப்ளை ஜோன் ஒட்டி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா ஃபர்தராக நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துட்டு ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இதான் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் மார்க்கெட் சப்ளை ஜோனை ஒட்டி கன்சல்டேஷன் கொடுத்துட்டு சப்ளை ஜோனை கட் பண்ணால் மட்டும் ஃபர்தராக நீங்கள் ராலி கன்வியூஷன் இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே கேப் அப்கான ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு கேப் டவுன் கொடுத்தோன்னா ஃபர்தராக அந்த ரேஞ்சானது தொடரமாக தான் இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.